எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ் நோட்டோட தான் முடிச்சிருக்காரு. இது பல ரீதியா நெகட்டிவா கொண்டு போயிருக்கு. விஜய் சாருக்கெல்லாம் முன்னோடின்றதுதான் எனக்கு தோணுது. போரிங்னு சொல்ல முடியாது, போரின்னு சொல்லாத. முக்கியமா எனக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ எல்லாரும் எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து திட்டணும், அதுக்கு தான் நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. விஜய் சாரோட ரீல் ஏதாவது சம்திங் எடிட் பண்ணி மத்தவங்க வந்து போடுறாங்கன்னா ஏன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ற ஒரு ஆள் தான் அவங்க. ஆனா இப்ப டிசம்பர் 6ஆம் தேதி டாக்டர் அண்ணல் அம்பேத்கரோட நினைவு நாள் அன்னைக்கு விகடன் நடத்திய புத்தக வெளியீட்டு விழா, எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு மேடையில விஜய் சார் கலந்துக்கிற ஒரு மேடை. இதுல வந்து நிறைய பேர் கலந்துக்க வேண்டியது கலந்துக்க முடியாம போனுச்சு. அதுக்கான விமர்சனங்கள் எல்லாமே இருந்துச்சு. இதுல அவரோட விஜய் சாரோட ஸ்பீச்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுக்கான ஸ்பீச்சோட ரியாக்ஷன் தான் இந்த வீடியோ. இவங்கெல்லாம் ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு இதை வந்து திரும்பி ரியாக்ட் பண்றதுனால இப்ப ஏன்னா அவர் கட்சி தொடங்கிட்டாரு, ஸோ அவரை சப்போர்ட் பண்ணியே பண்ணிட்டு இருக்காங்களோ இந்த ஃபேமிலி அப்படின்னு ஆயிடும். அப்புறமேட்டு விடாமுயற்சிக்கு ஏதோ பேச போய் பின்னாடி வால் தெரியுது அப்படி இப்படிலாம் கலாச்சிட்டு இருந்தாங்க. அந்த கண்டென்ட்குள்ள போயிடக்கூடாது. மாநாடுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் இது. எந்த அளவுக்கு இந்த மேடையை யூஸ் பண்ணிக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தான் விஷயமா எனக்கு தெரியுது. சடனா தோணுனது. பார்த்துடலாம். இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கட்சி தொடங்கினதுக்கு இருந்த ஒரு சில எடிட்டும் பிளஸ் இந்த வீடியோவுக்கான ஒரு சில எடிட் வந்திருக்கும் இல்லையா, அது ஒரு ரீலா செம்ம இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அதுக்கான ரியாக்ஷனும் அடுத்து வரும், அதை பார்க்க மாட்டாதீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து நாங்கள் நிறையா ஃபன்னாகவும் நிறையா பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோஸ் கீழே லிங்க் கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மறக்காமல் போய் பாருங்கள். முடிஞ்சால் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கட்சியின் கொள்கை தலைவராக டாக்டர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர், எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலை வெளியிட்டவர். அவரை சிறப்புரையாற்ற அழைக்க வேண்டாமா? அதுக்கு தானே வெயிட் பண்றோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை ப்ளீஸ் ஜாயின் us. நிறைய கட்சி ஆளுங்க தான் வந்திருக்காங்க. தொண்டர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறது, அதுவும் இந்த முக்கியமான நாள்ல கலந்துக்கிறது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரமா நான் நினைக்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் இன்னைக்கும் நிறைய பேர்கிட்ட உங்க ஃபேவரட்டான ஹாலிடே டெஸ்டினேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா நியூயார்க் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க போய் ஒரு 2-3 நாள் தங்கிட்டு வர்றதே வந்து அது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் ஆகவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகவும் நினைப்பாங்க. ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடியே நியூயார்க்லாம் போய் அங்க உலக புகழ் பெற்ற கொலம்பியா யூனிவர்சிட்டிலாம் போய் படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கி சாதிச்ச ஒரு அசாத்திய மாணவர் ஒருத்தர் இருந்தார். அது கூட பெருசு இல்ல, அவர் எந்த சூழ்நிலையில அங்க போய் படிச்சு சாதிச்சாருன்றதான் மிகப்பெரிய விஷயம். அதையும் மீறி அந்த மாணவர் பள்ளிக்கூடம் போனா சக மாணவர்களுடன் சரிசமா உட்கார்ந்து படிக்க அவருக்கு அனுமதி இல்லை. தண்ணி கூட குடிக்க முடியல. அப்படி அத்தனை சக்திகளும் அவருக்கு எதிராக இருந்தது. ஆனா ஒரே ஒரு சக்தி மட்டும்தான், நீ படி, எத்தனை தடைகள் வந்தாலும் படி, தொடர்ந்து படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. அதுதான் அந்த மாணவருக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம். வன்மத்தை மட்டுமே தனக்கு காட்டி இந்த சமூகத்திற்கு அவர் திருப்பி என்ன செஞ்சாரு அப்படின்னு அதை படிச்சு பார்க்கும்போது உண்மையிலே மெய்சில் இருக்க வச்சுது. பிறப்பால் நாம் அனைவரும் சமம். நீ எந்த சாதியில பிறந்திருந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் சட்டத்தின் முன் நாம் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு உயரிய கோட்பாட்டை உறுதி செய்யும் நம் நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை வழங்கி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெருமை தேடி தந்தவர். இன்னைக்கு ரிலீஸ் பண்ற இந்த புக்ல எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற இந்த புக்ல ஒரு 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகள், நேர்காணல்கள் எல்லாமே இருக்குது. அதுல என்ன ரொம்ப யோசிக்க வச்சது அவர் எழுதின அந்த பயோகிராஃபி தான். வெயிட்டிங் ஃபார் அ வீசான்னு சொல்லி அதுக்கு தலைப்பு வச்சிருந்தார். எனக்கு ஒரு டவுட்டுங்க, இன்னைக்கு திரு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா என்ன நினைப்பாரு?
இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்தியாவை பார்த்து அவர் பெருமைப்படுவாரா இல்ல வருத்தப்படுவாரா இல்ல அப்படியே வருத்தப்பட்ட எதை நினைச்சு வருத்தப்படுவாரு? ஜனநாயகத்தை நாடுவே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல். தேர்தல் நியாயமா நடக்கலன்னு நான் சொல்ல வரல, பட் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தான் தேர்தல் நடக்குது அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும்னு தோணுச்சு. ஏப்ரல் 14 இந்தியாவோட ஜனநாயக உரிமைகள் தினமா அறிவிக்கணும். அப்படின்றத என்னுடைய இன்னொரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அது இந்திய ஒன்றிய அரசிடம் நான் முன்வைக்கிறேன். அம்பேத்கர் அவர்களை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு. இறங்கிட்டாரு. அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி? அவரோட பாயிண்ட்ஸ்குள்ள எல்லாம் இறங்குவாருல்ல. இங்க நம்ம தமிழ்நாட்டுல வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இவ்வளவு காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தாருன்னா வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல. கரெக்ட். நம்ம நடக்கிற பிரச்சனைகள், நடக்கிற கொடுமைகளுக்கு எல்லாம் நம்ம குரல் கொடுக்கணும். ஆனா நடக்கிற பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா, பெண் குழந்தைகளுக்கு எதிரா, பெண்களுக்கு எதிரா, ஏன் மனித உயிர்களுக்கு எதிரா, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம், மத்தவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள் தான். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடன் முழுமையாக அளிக்கும், மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு. டிவிக்கேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் சொன்னேன், இந்த அமைஞ்சிட்டாலே போதும். அதான் ரொம்ப சிம்பிள்னு சொன்னேன். அதனால இங்க டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. பட் என்ன பண்றது, நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்துல அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, மக்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருக்கணும். என்ன ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கிற அவங்க தமிழ்நாட்டுல அவங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன். எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். அப்படிதான். மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத, கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்த நான் விடுக்கும் எச்சரிக்கை. இந்த விஜய் பத்தியா
நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த விகடன் குழுமத்திற்கும் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள், மீண்டும் என்னுடைய நன்றிகள். கடைசியா ஒரே ஒரு விஷயம், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளாலதான் இருக்கும். நன்றி, வணக்கம். இதுக்குதான் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு போல. எப்படி அவங்களே இது பண்ணலாம் அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. மேபி அவர் டக்குன்னு பேசுறது, அவர் ஏதோ சொல்ல வராருன்னு நினைச்சு கை தட்டிட்டாரு. நம்ம என்ன நல்லா கேட்டுட்டு தானே, எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ் நோட்டோட தான் முடிச்சிருக்காரு. இது பல ரீதியா நெகட்டிவா கொண்டு போயிருக்கு நிறைய பேத்துக்கு. அதை எப்படி சொல்லலாம், அது விசிகா கட்சியில இருக்கிறவங்களே தலைவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு அவரு திருமாவளவன் சாரும் தெளிவான பதில் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் மாநாடா நடத்துறாரு. அதை நம்ம ஒரு ஃபேனா எல்லாமே பார்த்தோம். இது பொது மேடையா அவர் அரசியல் மேடையா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இந்த விஷயம் நான் பாதி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு தோணுது, இதுக்கப்புறம் அவர் அரசியல் மேடைக்குள்ளதான் போவாரு, ஏன்னா இன்ஃபுளுன்ஸ் பண்ற மாதிரி இருக்குமே அப்படிங்கிறது ஒண்ணு தோணுது. நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்ற. ஏன்னா மாநாடு பார்த்துட்டோம். மாநாடுல ஒரு ஃபயரான ஸ்பீச்சோட அவரு ஸ்டார்ட் பண்ணாரு, அதே மாதிரி முடிச்சுட்டு போயிட்டாரு. இதுல அதே மாதிரி என்ன சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இதுலதான் பார்த்தோம். அண்ணல் அம்பேத்கர் எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சுதான் ஆகணும். அதே சமயத்துல ஒரு சில மக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. எக்ஸாம்பிள் இங்க இருக்க அம்மாவே. சோ இவங்களுக்குமே அண்ணல் அம்பேத்கர் யாருன்னு தெரியாது, ஆனா அவரோட விஷயங்கள் தெரியும். இவங்கதான் இதெல்லாம் பண்ணது, ஆனா அவர் பேசையோ அவரோட ரிலேட்டட் நியூஸஸ் எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் மூலியமா இது எல்லா மக்களுக்கும் போய் தெரியுது அப்படிங்கறது ஒரு பாசிட்டிவ் நோட்டா எனக்கு தோணுது. விசிகா தலைவர் மிஸ்டர் திருமாவளவன் சாரும் இந்த மேடையில கலந்துருக்கலாமோ அப்படின்றது ஒரு பர்சனல் தாட்டா இருக்கு. அம்பேத்கர் சாரோட மேடையா தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் ஒண்ணு. இது அவரும் இருந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவரு தான் விஜய் சாருக்கெல்லாம் முன்னோடின்றதுதான் எனக்கு தோணுது. அவரும் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் தோணுது. ஏதோ கால சூழ்நிலை. அவரு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பாயிண்ட் தான் அம்பேத்கர் சாரோட அவரை பத்தி பேசிட்டு அதை அரசியல் மேடையா யூஸ் பண்ணிக்கிட்டாருன்றது தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, அது எல்லாருமே அதுதான் பண்றாங்க. ஸோ அதனால இவர் பண்றதுல ஒன்றும் புதுசு இல்லை. உனக்கு ஆக்சுவலா எனக்கு புரிதல் இருக்கு. சினிமால இது வரைக்கும் இருந்த விஜயை பாக்குறதுக்கும் இப்ப அவரு கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வீடியோ நீ பாக்குறீல்ல, அப்பயும் ஃபேஸ் சேஞ்ச் ஓவர் ஆகுது. நீ அப்ப விஜயை பார்த்தீங்கன்னாவே இரிட்டேட் ஆவ. இப்ப விஜயை பார்க்கும்போது கொஞ்சம் இதா பாக்குறீல்ல, அதுக்கான காரணத்தை சொல்லி. இப்போ நம்ம விஜய் சார் இதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது ஒரு ஷோல கலந்துக்கிறாரு அப்படின்னா அது மோஸ்ட்லி ஆடியோ லான்ச்சா மட்டும்தான் இருக்கும். நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரிதான் நம்ம அவரை பார்த்திருக்கோம். சோ அப்படி பாக்குறப்ப இவர் என்ன பேசுவாரு, சும்மா ஒரு குட்டி கதை சொல்லுவாரு. அப்படிதான் நமக்கு ஒரு மாதிரி அது போரிங்னு சொல்ல முடியாது. போரிங்னு சொல்லாத, அவர் கரெக்டா சொல்லுவார்.
ஓகே, இப்படி ஸ்டார்ட் பண்ணும், இப்படி நடுவில் இப்படி ஒரு குட்டி கதை சொல்லணும், இப்படி முடிக்கணும் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருக்கும். பட் வந்து இவர் எப்போ இந்த கட்சின்றது ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த கட்சியோட மாநாட்டில் அவர் பேசினதை வச்சு பிடிக்காதவங்க நிறைய பேர், பிடிக்காதவங்களுக்கு கூட இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. முக்கியமா எனக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ எல்லாரும் என்னை கமெண்ட்ஸ்ல வந்து திட்டணும், அதுக்கு தான் நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் வந்து அவரோட ஜேர்னல்ல இருந்து வெளியே வந்து ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குற அந்த ஆர்வத்துல தான் வந்து நாங்கள் வீடியோ போடுறோமே தவிர உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக கிடையாது. இப்பயுமே எங்களுக்கு வந்து எங்கள் சேனலில் விஜய் சாரோட ஏதாவது ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நல்ல கமெண்ட்ஸும் வரும், பேட் கமெண்ட்ஸும், ரெண்டுமே எங்களுக்கு ஈக்குவலாக தான் வந்துட்டு இருக்கு. கரெக்டாக? ஸோ அதனால பார்ப்போம். இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி, இவ்வளோ என்ன பேசியிருக்க போறாரு அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்தோம். ஸோ இதுதான் எங்களோட ரியாக்ஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள், ஒரிஜினல் வீடியோ கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ எப்படி இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமும் கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் எதோ சொல்ல தான் போறீங்க, அது உங்களோட விஷயம். விஜய் சாரோட ரீல் ஏதாவது சம்திங் எடிட் பண்ணி மற்றவங்க வந்து போடுறாங்கன்னா ஏன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ற ஒரு ஆள் தான் அவங்க. ஆனா இப்ப அந்த டிவிக்கு தலைவராக ஆனதுக்கு அப்புறம் இப்ப நிறைய எடிட்ஸ்லாம் நிறைய செமையா வந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு மியூசிக்கும். அதை இவங்க பாக்குறாங்க, பார்க்கும்போது அவங்க ஃபேஸ்ல கொஞ்சம் மாற்றம் தெரியுது. அவரோட ஸ்பீச் வந்து ஒரு மாதிரி நம்மளே வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது, இப்போ அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனாலேயே அவங்களோட ஸ்பீச் என்ன பேச போறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி தான் நினைக்கிறேன். ஆமா, இப்போ நிஜமா சொல்லிடுவாங்க. இப்போ வரும் கமெண்ட்ஸ்ல எனக்கு என்னென்ன வரப்போகுது, என்ன எப்படிலாம் புகழ போறாங்கன்னு தெரியல. இந்த அளவுக்குலாம் யோசிப்பாங்களான்னு இருந்துச்சு. அந்த வீடியோஸ்லாம் ஒரு 4-5 வீடியோ தான் இருக்கும். அந்த வீடியோலாம் வந்து பார்த்துடலாம். இந்த கட்டுல இருந்து இந்த கட்டு வைக்கணும்ன்ற யோசனை வந்து செம்ம ஐடியா. ஸ்பீச் மட்டும் தான் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், அந்த விழாவில் நடந்த சிறப்பான அம்சங்கள் மட்டும். ஸ்மால் கிட் காலிங் தளபதி, தலைவன் ரெஸ்பான்ஸ். தளபதி இது இந்த விழாவுக்குள்ள வரதுக்கு முன்னாடி இருந்தது. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் அண்ணன் திருமாவளவன் பங்கேற்காவிட்டாலும் கூட அவருடைய மனசு முழுக்க இங்கதான் இருக்கும் அப்படின்னு திரு விஜய் பேசியிருந்தாரு. உங்களுடைய மனசு அங்கதான் இருந்ததா? என் மீது அவருக்கு வருத்தமில்லை என்பதை பதிவு செய்வதற்கான ஒரு கூற்றாக நான் பார்க்கிறேன். நீங்கள் வரவில்லை என்றாலும் உங்கள் மீது எங்களுக்கு வருத்தமில்லை, உங்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் என்று அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியதாக நான் பார்க்கிறேன். அவருக்கு நான் சொல்ல விரும்புவது, எனக்கு எந்த அழுத்தமும் இல்லை. அப்படி அழுத்தம் கொடுத்து என்னை பணிய வைப்பதற்கான சூழல் இல்லை. நானோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பலவீனமாகவும் இல்லை. ஸ்டாச்சு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இதோ கட்சியோட அறப்போடு வாழும் குலத்தோனிதோ தமிழ்த்தாயின் பிள்ளை தலைச்சங்கிதோ உழைக்கும் இனத்தின் விளைச்சல் இதோ. தேங்க்யூ. அவ்வளவுதானா? எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Have a good night. Thank you, Arival. Thank you so much. இதுதான் finished.
இந்த வீடியோ எவ்வளோ பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி, அடுத்தடுத்த விஜய் சாரோட மேடைகள் இது வந்து மேக்ஸிமம் தவிர்க்கப்படும் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிக்கிறோம். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும்